ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக யுத்தமும் அந்த கிரகங்கள் யுத்தம் புரியுதுல, அந்த கிரகத்துடைய தசாபலனும் இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கிரகம் அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா எப்படி இருக்கும், கிரக யுத்தமும் தசா பலனும் தசை பலனும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோல்சாரமானாலும் சரி, தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அளவீடுகள், சூட்சுமவளின் அளவீடுகள், சூட்சுமவளி கெட்டுப்போச்சா, இப்படியெல்லாம் பல விஷயத்தையும் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் அனைத்து விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்கும்போது பலன்கள் அற்புதமாக துள்ளி வரும். இதை விளக்கிறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1500க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. கல்வி, உயர்கல்வி, கல்வியில் எப்படி படிப்பாரு, படித்த கல்விக்கு வேலைக்கு போவாரா, படித்தது ஒன்று அவர் வேலை பார்க்கறது ஒன்று இருக்கு, அந்த வேலையை தரம் எப்படி இருக்கு, அவர் லக்கணம் எப்படி இருக்கு, வெளிநாட்டு பணம் சம்பாதிப்பாரா, இங்கேயும் சம்பாத்தியம் பண்ணிருக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் வீணா போச்சு அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு வருமா, திருமணம் எப்ப நடத்தணும், அந்த ஜாதகத்துக்கு எப்ப நடத்தணும், ரெண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா, ரெண்டாம் திருமணமே இல்லாமே அதுலயே போயிருதா, எல்லா பாவங்களையும் இணைச்சு பார்த்தோம்னா அற்புதமா பலனை சொல்லலாம். அப்படிப்பட்ட வீடியோக்கள் 1200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த வீடியோக்களை பாருங்க. உங்களுக்கு ஜோதிடத்தை முதலில் நன்றாக உணருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும் திரையை தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை அற்புதமாக கட்டு தெளிவு பெறலாம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். கிரக யுத்தம், இது வார்த்தை இருக்குங்க. கிரக யுத்தம்னா அது கத்தி, கடப்பாறை, வீச்சருவாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடுதா? அப்படி அல்ல. மனித உறவுகளாக கிரகங்களை புரிந்து கொள்ள சொல்லணும். கிரகங்கள் யுத்தம் புரியுது. முதல்ல கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒளி இருக்கு. குருவுக்கு மஞ்சள் ஒளி, சுக்கிரனுக்கு வெண்மை நிற ஒளி, செவ்வாய்க்கு சிவப்பு நிற ஒளி, புதனுக்கு பச்சை நிற ஒளி, இப்படி இருக்கு. சனி கருநீல ஒளி, இப்படி இருக்கா. இந்த ஒளிகள் ஒவ்வொரு கிரகங்களோடு சேரும் பொழுது அது இணைந்து அந்த கிரகங்கள் ஒத்து போய் நமக்கு பூமியை நோக்கி வருதா? இந்த கிரகத்தின் ஒளியும் இந்த கிரகத்தின் ஒளியும் எதிர்க்குதா, பலனளிக்காம போகுதா? அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் தான் அந்த கிரக யுத்தத்துல இருக்கு. அப்ப கிரகங்கள் உள்ள சண்டை போடல, அதனுடைய தன்மைகள் அப்ப எதுக்கு வரணும்? ஸ்தான பலத்துக்கு வரணும். முதல்ல கிரகத்தினுடைய 2 அணி இருக்குல்ல, குரு அணி சுக்கிர அணி இருக்குல்ல. குருவுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க வருவாங்க. ராகு கேதுக்கள் இவரோட சம்பந்தப்பட்ட இவரோட சேருவாங்க, இவரோட சம்பந்தப்பட்ட எதிரணிக்கு போயிடுவாங்க. சுக்கிரனுக்கு சனி புதன் இருக்கா, இப்படி எல்லாம் வரும். சுக்கிரனை சனி புதன் வருவாங்க. இதுல சூரியன் போது நட்பா வருவாங்க, கூட்டணியை உடைச்சுக்கிட்டு அப்படியே அந்த உறவு முறைகளை வச்சுக்குவாங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது எதுக்காக சொன்னாங்க, அந்தந்த ஒளிகள் அந்தந்த ஒளியோடு சேராதுங்க. செவ்வாய் புதன் ஒளி சேராது, எதிர்க்கும். சனி இருள், சூரியன் வெளிச்சம், பார்த்துக்கிறங்க, இதுக்கு சொல்ல வேண்டியதில்லை. குரு மஞ்சள் நிற ஒளி, இது வெண்மை நிற ஒளி. மஞ்சள் வெள்ளை சேரான்னு சொல்ல வரல, அதோட உறவு முறைகள். குரு ஆன்மீகம்னு வரும், சுக்கிரன் சந்தோஷம்னு வரும். இல்லறம், ஆன்மீகத்துல சந்தோஷப்படுறவங்களா இருக்காங்க, அது வேற. இப்ப குரு சுக்கிரன் எதிர்கிரகங்கள், பலன்கள் வேற மாதிரி இருக்கும். இப்படியே வீடு நீண்டுகிட்டே போகும். இப்ப கிரக உறவு முறைகளையும் ஸ்தான பலத்தை இணைச்சோம்னா கிரக யுத்தத்துக்கு பலன் தெரிஞ்சிடும். கிரக யுத்தம் இங்கே உள்ள சாரத்தை பார்க்கக்கூடாது, எந்தெந்த கிரகம் எந்த சாரத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்ப டிகிரின்னு சொல்றோம்ல, இணைவு, அப்படி இருக்கும் பொழுது கிரக யுத்தம் புரியும். அப்ப அங்க சண்டை போடுறதுன்னா கிரகங்கள் ஆக்டிவேஷன் செய்யலைன்னு அர்த்தம். அது எந்த பாவகம், எந்த ஆதிபத்திய கிரகம் இப்படின்னு பார்த்து அதன் வழியாக பலன், கெடுபலனோ நன்மை பலனோ நடக்கும்னு எடுத்துக்கிறோம் கிரக யுத்தத்துக்கு. சரி, கிரக யுத்தம் இப்ப ஒரு விளக்கிறேனே. இங்க பாருங்க, இந்த ஜாதகத்தை வச்சுக்கிறீங்க. இந்த சந்திரன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, ராகு இருக்காருங்க. பக்கத்துல புதன் இருக்கு, ஒட்டுனாலும் ஓகே. சனி பாக்குறாரு, இவர் பார்வை பலம், அதை விட்டுருங்க. யுத்தம் அப்படிங்கிற அமைப்பு. சூரியன் இங்க இருக்கு, இது ஒற்று அமைப்பு. இப்ப இந்த இடத்துல சுக்கிரன் ஸ்தான பலத்தை பார்க்கணும்னு சொன்னேன். இந்த இடத்துல ஒரு வீட்டுல 4-5 பேர் சண்டை போடுறாங்க. சொந்த வீட்டுக்காரரு மனநிலை எப்படி இருக்கும், எப்படி தப்பிப்பார்? பரம எதிரி ஒருத்தர் இருக்கான்,
அவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம வீட்டில் இல்லை, அவருக்கு சொந்த வீடு இல்லை, அவன் எப்படி அங்கே செயல்படுவான்? அவனுடைய திறன் எப்படி செயல்படும்? நமக்கு நண்பர்கள் 4 பேர் இருக்காங்க, போக்கிரிக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் நம்ம வீடு, நம்மளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்ட நண்பர்கள் இங்க இருக்காங்க. துஷ்டன் ஒருவன் இருக்கான், அவனுக்கு 2 பேர் இருக்காங்க. யார் ஜெயிப்பாங்க? நம்ம ஜெயிப்போம்னு சொல்றோமா? அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா பலன்கள் அழகா இருக்கலாங்க. கிரகபாவ சுபத்துவ பேராசன் அவர்களுடைய கிரகபாவ சுபத்துவ பாவத்துவத்தெல்லாம் பலன் இருக்கு. எத்தனை முறை சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு மந்திர சொல் மாதிரி, மந்திரம்ங்கிறது திரும்ப திரும்ப சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரி. என்ன லக்கணம் அப்படிங்கிறது வேற. சரி, இந்த லக்கணத்துமே வச்சுக்கிடுவோம். மிதுனத்துக்கு யோகாதிபதி 5ஆம் அதிபதியா 12 விட்டுருங்க. சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. ஓகே. இங்க சந்திரன் வந்து இந்த லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, பலத்தை கொடுக்கக்கூடியவர். பகைமை நிலை இருந்தாலும் பலத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் அமாவாசை அமைப்புல இருக்காரு, இங்க இருக்காரு. சரி, செவ்வாய் ஆகாதவர், நான் சொன்னேன்ல கெடுபல் தரக்கூடியவர், அவர் இருக்காரு இங்க செவ்வாய். ராகுங்கிறது இவங்களை பூரா கலகம் முட்டும் ராகு இருக்காரு. இதை மட்டும் பார்ப்போம். அப்ப இவருடைய இடைவெளியும் பார்க்கணும். எதிரி இங்கே நின்று ஒரு கையில கத்தி வச்சிருக்கான், எதிர்த்தாப்புல எதிரி நிக்கிறாரா? அவன் அங்கிருந்து நம்மளை வாழை வீசலாம், ஆனா வெட்ட முடியாது. நம்ம கிட்ட நண்பர்கள் தான் யோசிப்பாங்க, அந்த வாளின் நீளம் பத்தாது, ஒரு குத்தீடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தூரத்தை பொறுத்து இருக்குது. கிட்டத்துல இருந்தா பச்சாக்கு நம்மளை போட்டு விட்டுவாங்க, தூரத்துல இருந்தா கொஞ்சம் கடினம் தானே. நமக்கு பக்கத்துல சப்போர்ட் இருக்கும்போது யோசிப்பான்ல. இப்படி புரிஞ்சுக்கிடுங்க, பழங்கள் அழகா இருக்கலாம். இதுல தாங்க இருக்குது. அப்ப அமாவாசை நிலையில் இருக்காரு, 2ஆம் அதிபதி. சுக்கிரனுக்கு சந்திரனுக்கு பகை, பேசாம இருப்பார். செவ்வாய் நண்பர் தான், ஆனா இவருக்கு எதிரி இல்ல. இவர் அதாவது சுக்கிரன் செவ்வாய் சண்டை போடாம வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் ஆட்சியாகி நல்லவராகவும் ஆகிறார் லக்னத்துக்கு. செவ்வாய் பாவியாகி இங்க வந்து சுபத்தன்மையோட இருக்காரு. சுக்கிரன் சேர்க்கைங்கிற அமைப்பு வரும். ஆனா அந்த சந்திரன் வந்து, சந்திரனுக்கு சுக்கிரன் பிடிக்காது. அப்ப சந்திரன் செவ்வாயோட நட்பு இருந்தாலும் இங்க நட்பு கொள்ள சந்திரனுக்கு ஒளி இல்லை, ஒளி கிடையாது. ராகு கலகமூற்றவர் எவ்வளவு தூரத்தில் இருக்காரு? கலகமூட்டும் எண்ணம் அவருக்கு இருக்கா? இந்த சுக்கிரனோட டச் இருக்கா? செவ்வாயோட டச் இருக்கா? சரி, மேற்கெடுதல், வெளியில இருந்து ஒருத்தர் கூவுறாரு, வெளியில இருந்து தவறு செய்யறவனை நல்லவனாகவும் நல்லது செய்யறவனை தவறாகவும் வெளியில சத்தம் போடுறாரு. சனி பார்வை. இப்படி வந்து இந்த யுத்தங்க அமைப்புகளை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சனிக்கு யுத்தத்துக்கு சம்பந்தம் இருந்தாலும் யுத்தத்தை தூண்டுகிறார், யுத்தத்தை நடக்குகிறார். இவர் நல்லவரா இருந்தாருன்னா சண்டை நடக்குது, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார்ல, எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ண வைப்பார்ல. இவர் கெடுதல்னா பேசாம கூட இருப்பார்ல. இந்த விஷயத்தை நடக்கிறத மறைக்கிறாருன்னு சொல்லலாம்ல. அப்ப இந்த கிரக யுத்தம்ங்கிறது இங்க யுத்தம் தான். சுக்கிரன் இங்க ஆட்சியா இருக்காரு, நல்லவர். செவ்வாய் வந்து நல்லவர் இல்ல, சந்திரன் நல்லவர் இல்ல. ராகு இதை பூரா இருட்டடிக்கிறாரு. இந்த பலனை பூரா அவர் வந்து பேசாம தூண்டுறாரு, கெடுதலுக்கு தூண்டுறாருன்னு அர்த்தம். இங்க நடக்கக்கூடிய கலிபரத்தை தூண்டுறாருன்னு எடுத்துக்கணும். சனியும் மேற்கொண்டு கெடுதல் பண்றாருன்னு எடுத்துக்கணுங்க. அப்ப சுக்கிரதசை வேலையே செய்யாதுங்க. அப்ப இந்த யுத்தத்துல சந்திரதசை அமாவாசை செவ்வாய் இருக்காரு, இந்த சுக்கிரன் நெருங்கி வராரு, அமாவாசை தன்னுக்கு ஒளி கொடுக்குறாங்க. அப்ப சந்திரதசை ராகோட பச்சா போச்சு, நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கு. சனி பார்வை பலன்கள் சந்திரதசை ஏதோ ஒளி தாய் நல்லபடியா இருப்பாங்க. தசை இங்க எந்த தசை வந்தாலும் நல்லா இருக்காதுங்க. சனியுடைய பார்வை எந்த கிரகத்துக்கு விழுகுதுன்னு பார்க்கணும். அப்ப சுக்கிரதசை வந்து பிரபலமா பலன் செய்யாது. சரி, ராகு தசை இருக்கு. சந்திரன் அமாவாசை சந்திரன், சுக்கிரன் செவ்வாய் இவங்க சேர்க்க போற ஆகாத விஷயத்தை ராகு செய்வாரு. யோகத்தை செய்ய நினைப்பாரு, முடியாது. இப்ப இங்க புதன் சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் இருக்காரு வச்சுக்கிறீங்க. இந்த ராகு அற்புதமான பலன் செய்ய ராகு தசை வருதான்னு பார்க்கணும். அப்ப கிரக யுத்தம்ங்கிறது இந்த கட்டத்துல உயிர் யாருக்கு இருக்கு, யாருக்கு உயிர் இல்ல, நல்லவரா கெட்டவரா, கூட இருக்கிறவர் நல்லவரா, பார்க்கிறவர் நன்மனை, இப்படி எல்லாம் இந்த பார்க்கிறவருக்கு கொடுமையை நீக்கிற குருபவன் பார்க்கிறாரு. இப்படின்னா அந்த மனித உறவுகளாக, அந்த ஒளி அளவுகளாக புரிஞ்சு டிகிரி சுத்தமா பார்க்கும்போது பலன்கள் அற்புதமாக வரும். இதுல தாங்க இருக்கு கிரக யுத்தம்ங்கிறது. அங்க உள்ள கத்தி கடப்பாதையெல்லாம் வச்சுட்டு சண்டை போடல. கிரக அந்த சண்டை போடுற மாதிரி நம்ம வந்து ஒரு உருவகப்படுத்தி ஒரு இமேஜின் பண்ணி தீர்வு காணணும். உங்களுக்கு எந்த ஒரு பலனாக இருந்தாலும் இந்த திரையக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. ஜிபே நம்பர் இதுதான்.
வெளிநாடாக இருந்தாலும், வெளி மாநிலமாக இருந்தாலும், வெளியூராக இருந்தாலும் நேர வர்றவங்க இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். வெளிநாட்டில இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரர்களையும் பார்த்துட்டு போனாங்க. எனக்காக வரல, உள்ளதை அப்படியே சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நல்ல குருநாதரை பெற்றிருக்கோம், ஜோதிடம் எது இருக்குன்னு உணர்ந்திருக்கோம், நெடுநேரம் சொல்றோம். மணி மைண்டு கிடையாதுங்க. தொழில்முறை ஜோதிடம் தான், இதுதான் தொழில். மணி மைண்டு கிடையாதுங்க. நீண்ட நேரம் எடுத்து நான் பலன் சொல்றேன். என்னோட பார்த்தவங்களுக்கு அந்த தன்மை கண்டிப்பா புரியுங்க. இது கற்பனை இல்லை. ஜாதகம் எழுதி தரப்படும், திருக்கணிதப்படி எழுதி தரப்படும். வாக்கியமா இருந்தா வாக்கியம் தவறுங்கிறத நிரூபிச்சு திருக்கணிதப்படி எழுதி தரப்படும். திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற அந்த தன்மையோடு சிறப்பாக பார்க்கப்படும். குடும்ப ஜாதகங்களை சேர்த்தா எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் பலன்களை பார்த்தால் அற்புதமாக இருக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.